நினைத்ததை நிஜமாக்குவது தான் மேனிஃபெஸ்டேஷன்ங்கிறோம். ஞானிகளுக்கு அவங்க நினைச்சது எல்லாமே நடக்கும். நீங்க பார்த்துருப்பீங்க, அவங்களோட வரலாறுகளை, ஞானிகளோட வரலாறை புரட்டி பார்த்தீங்கன்னா, அவங்க நினைச்சது கேட்டது எல்லாமே கிடைச்சிருக்கும். எங்கேயோ காட்டுக்குள்ள போய் உட்கார்ந்துருப்பாங்க, ஆனால் அவங்கள தேடி உணவு போகும். நிறைய பார்த்துருக்கலாம். ஞானிகளுக்கு மட்டும் ஏன் இதெல்லாம் நிகழுது? நல்லா யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? மேனிஃபெஸ்டேஷன் அவங்களுக்கு ரொம்ப அற்புதமாக ஏன் நிகழ்கிறது? முக்கியமான காரணம் விழிப்புணர்வு. அவங்க எதையுமே கான்சியஸாக ஹேண்டில் பண்ணுவாங்க. நீங்கள் நல்லா பாருங்க, அவங்க கடந்த காலத்தை பற்றி கவலையே பட மாட்டாங்க. அதே மாதிரி எதிர்காலத்தை எண்ணி பயப்படவும் மாட்டாங்க. இந்த கடந்த காலம் எதிர்காலம் இல்லாமல் இப்போ அவங்க கிட்ட என்ன இருக்கோ அதுக்கு சந்தோஷமாக நன்றியுணர்வோடு இருப்பாங்க. அதனால தான் ஞானிகளுக்கு பிரபஞ்சம் சேவை புரியும். அவங்க கேட்டதெல்லாம் கொடுக்கும். ஏன்னா நாம நிகழ்காலத்தில் இருக்கும்போது நாம பிரபஞ்சத்திற்கு மிக அருகில் இருக்கிறோம். அதனால தான் ஞானிகள் நாடியதெல்லாம் நடக்கிறது. இதுக்குள்ள ஒரு அற்புதமான ரகசியம் மறைஞ்சு கிடக்குது. அது என்னன்னா, விழிப்புணர்வோடு இருத்தல், நிகழ்காலத்தில் இருத்தல்.